நமக்கான வேண்டுதல் நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே. ஏன் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு என்ன தேவை என்று உங்களுக்கு தெரியாதா? நம்முடைய தேவை என்ன என்பது நமக்கு தான் நன்றாக தெரியும் இல்லையா? மற்றவங்க எல்லாரை விட நமக்கு தான் நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் அப்படின்னு இருக்கு. பழைய ஏற்பாட்டில கூட நான் சொல்லுகிறேன், அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு சில காரியங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆபிரகாமில இருந்தே நான் சொல்றேன். அவர் என்ன பண்றாரு, நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்து அவர் உலக பிரகாரமான சம்பாத்தியங்களுக்கு பின்னால் போகிறார். கர்த்தர் கானானுக்கு போக சொன்னா இவர் ஆரானுக்கு போறாரு. ஆரான்ல போய் சம்பாதிக்கிறாரு, சபதரிக்கிறாரு மனுஷங்களை எல்லாத்தையும். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் உன்னை கானானுக்கு தானே போக சொன்னேன், நீ கானானுக்கு போகணும் 2வது தடவை சொல்றாரு. சொன்ன உடனே ஆபிரகாம் புறப்பட்டு கானானுக்கு போகிறார். அங்கே போயும் அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரை பார்த்து எனக்கு எல்லாம் இருக்கு ஆண்டவரே, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்போ ஆபிரகாம் அடுத்து என்ன செய்யறாரு, வாக்குத்தத்தம் பெற்ற உடனே நான் தேசத்தை எதனால் சுதந்திரத்துக் கொள்வேன் அப்படின்னு கேட்கிறார். நம்ம பாஷையில சொன்னோம்னா அவருக்கு ஆண்டவர் பிள்ளைய நல்ல சம்பாத்தியம் கொடுத்துட்டாரு. சம்பாத்தியம் வந்துருச்சு, இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி யாரு ஆண்டவரே, எனக்கு பின்னாடி யாரு, பையன் பிள்ளை இல்லையே. உடனே பிள்ளை வருது. பிள்ளை வந்த உடனே இந்த பிள்ளைகளுக்காக ஒரு வீடு கட்டணுமே அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி அவரும் கேட்கிறார், எனக்கு ஒரு லேண்ட் எப்போ கொடுப்பீர் ஆண்டவரே, இந்த தேசத்தை எதனால் நான் சுதந்திரத்துக் கொள்வேன். எல்லாம் வாங்கிட்டாரு. இப்போ ஆண்டவர் அதுக்கும் வாக்கு பண்ணிட்டாரு, எல்லாம் வாங்கிட்டாரு. இப்பதான் ஆபிரகாமுக்கு தெரியுது, எபிரேயர் 11 இருக்கு, அதையெல்லாம் அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது, இதெல்லாம் நம்ம கேட்டது வேஸ்ட், இதெல்லாம் இல்ல. அப்பதான் அவருக்கு தெரியுது, இல்ல அந்தந்த ஏஜில் அந்தந்த ஆசை வர்றது இயல்பு, அந்தந்த தேவை நாம் ஆண்டவர்கிட்ட போவது இயல்பு, அது மனிதம், அப்படிதான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய மகன், நீ உலகத்தார் கேட்கிற மாதிரியே கேட்டு அதே ஆசை எழுப்பினா உனக்கு என்ன கேட்கறதுனே தெரியலங்கிறாரு. உனக்கு என்ன கேட்கறதுனே தெரியல. அப்படி இருக்கும் பொழுது அதை கேட்பதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார்னு இருக்கு. ஏங்க எனக்கு தெரியாதா, என் பையனுக்கு நான் சரி அதெல்லாம் கேட்கல, என் பையனுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கேட்கிறேன், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் கேட்கிறேன், என் பையனுக்கு ஒரு வேலை கேட்கிறேன். இப்பவும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாது இருக்கிறபடினால். இதுவும் தேவ திட்டமா, இதுவும் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாதா அப்படின்னு சொன்னா வேதம் தெளிவா சொல்லுது, உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் தலைமுறைக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவர்களுக்கும் என்ன செய்யணும் தெரியும். உங்களுக்கு பிள்ளையை கொடுத்த ஆண்டவருக்கு அந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும்.